ஹே காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங் சைடில் நம்ம ஹீரோயின் ஜியாவை காட்டுறாங்க. அவள் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி கேர்ள் போல். அவள் ஃப்ரீயாக இருக்க டைமில் ஒரு நாவல் ரீட் பண்ணுவாள். ஸோ அவள் சொல்லிட்டு இருக்கா, அந்த நாவல் வந்துட்டு அது ஒரு லிமிட்டை க்ராஸ் பண்ணிட்டு இருக்கு. ஹீரோயினை ரொம்ப தான் டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்கிறா. பிகாஸ் அந்த ஹீரோயினோட பேரும் ஜியா தான் போல். ஸோ இப்போ அந்த நாவல்குள்ளே காட்டுறாங்க, ஹீரோயின் ஜியா வந்துட்டு ஹீரோ ஷானோட ஒரு சப்ஸ்டியூட்டாக தான் அங்கே இருக்கா போல். அது லவ்வருக்கு பதிலாக அவனோட லவரோட பேர் லிசா. அவள் அப்ராட்லேருந்து திரும்பி வந்தக்கப்புறம் இவள மேலே ஜெலஸ் ஆகிட்டு ஹீரோயின் எப்படியாச்சும் வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு அவளே அங்கே படியிலேருந்து கீழே விழுந்துட்டு ஹீரோயின் தான் தள்ளி விட்ட மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்கா. ஸோ ஹீரோ ஷான்மே அதை நம்பிட்டு அவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு நம்ம ஹீரோயினை வீட்டை விட்டு துரத்தி விட்டுருக்கான். ஸோ மழையில் நினைஞ்சு பணம் இல்லை, காசு இல்லை, அவளோட ஃபேமிலியுமே சரியில்லை. ஸோ அதனால அவள் வந்துட்டு அப்படியே இறந்து போயிருப்பா போல். ஸோ இதெல்லாம் ரீட் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் டென்ஷன் ஆக்கிட்டு அவள் ஸ்கூட்டி எடுத்துகிட்டு ஃபுட் டெலிவரி பண்ணுறதுக்காக கிளம்பிடுறா. அவள் பேசிகிட்டே போயிட்டு இருக்கா, என்கிட்ட மட்டும் இந்த ஆஃபர் கிடச்சிச்சின்னு வையேன், நான் கண்டிப்பாக பணக்காரி ஆகிடுவேன் அப்படின்னு. பிகாஸ் இந்த மாதிரி சப்ஸ்டியூட்டாக நடிக்கிறதுக்கு ஷான் வந்துட்டு நம்ம ஹீரோயின் ஜியாவுக்கு மாதிரி சப்ஸ்டியூட்டாக நடிக்கிறதுக்கு 50 மில்லியன் தந்திருப்பான் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த பணம் இருந்தால் என்னோட கிராண்ட்மாவை நல்லா பார்த்துப்பேன், நானும் நல்லா செட்டில் ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டே போகும்போது அங்கே ஒரு காரில் மோதி அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ கண் முழிச்சு பார்த்தா அவள் வந்து ஒரு வீட்டில் இருக்கா. ஆக்சுவலி அவள் இப்போ அந்த நாவல்குள்ளே வந்துட்டா போல். அங்கே நம்ம ஹீரோ ஷான் வந்துட்டு அவகிட்ட செக்கை கொடுத்துட்டு நீ எனக்கு சப்ஸ்டியூட்டாக ஒர்க் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு ஏன்னா உண்மைக்கே நான் என்ன நாவல்குள்ளே வந்துட்டேன்னா என் கையில் 50 மில்லியன் செக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. ஆக்சுவலி அந்த இதில் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா, ஜியாவோட பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அவங்களுக்கு ஒரு 5 லேக் தேவைப்பட்டிருங்க போல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணி கேட்குறா, இந்த மாதிரி எனக்கு 5 லேக் வேணும் அப்படின்னு. இதில் என்ன அப்படின்னா, அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை ஏமாற்றிட்டு போயிருக்காங்க. அவங்க அம்மா வந்துட்டு வேற ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க அம்மா என்கிட்டலாம் பணம் இல்லை, நீ ஃபோனை வை, நான் ஆக்சுவலி உன்னை வளர்த்ததுக்கான பணத்தை எனக்கு கூட அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு என்ன பண்ணனே தெரியல. பிகாஸ் அவகிட்ட ஒரு பைசா கூட இல்லை போல். அவள் அங்கே அழுதுட்டு இருக்கும் போது அங்கே யாரையோ மீட் பண்ணுறதுக்காக ஷான் வந்திருக்கான். ஸோ இவளை பார்க்கும் போது அவளோட லவர் லிசா மாதிரியே இருக்கனால அவளை வந்து அவன் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவளை சப்ஸ்டியூட்டாக நடிக்கிறதுக்காக அவன் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கான் போல். நம்ம ஹீரோயின் இதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு நான் வந்து அந்த ஜியா மாதிரிலாம் கண்டிப்பாக இருக்க மாட்டேன் அப்படின்னு. ஓகே பாஸ், நான் கண்டிப்பாக வந்து நீங்கள் சொல்கிற வேலையெல்லாம் பார்க்குறேன், எனக்கு பணம் கொடுத்துருக்கீங்கல்ல, இப்போ நான் என்ன பண்ணணும், உங்களுக்கு சமையல் பண்ணணுமா, வீடு துவைக்கணுமா, இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸை துவைக்கணுமா, சொல்லுங்கள் அப்படின்ட்டு அங்கே மேடு இருக்காங்க. அவங்கக்கிட்ட இருந்து அந்த கோட்டை வாங்கி போட்டுட்டு நான் என்ன வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அங்கே ஹீரோக்கே ஷாக் ஆகிட்டு என்னடா இவ ரொம்ப நேரமாக இதெல்லாம் என்னால் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்ன வேலை பார்க்குறேன்னு சொல்கிறா அப்படின்னு. ஆக்சுவலி நீ ஏன் இந்த மாதிரி பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்க, மேடோட ட்ரெஸ்ஸை அவங்க கிட்ட கூட நீ ஒன்றுமே பண்ண வேணாம், உன்னை நான் எதுக்கு சப்ஸ்டியூட்டாக கொண்டு வந்திருக்கேன், என்னோட லவ்வர் மாதிரி நீ இருக்க அப்படின்ற காரணத்துக்காக தான், இல்லைனா நான் உன்னெல்லாம் கண்டிப்பாக இங்கே கூட்டிகிட்டே வந்திருக்க மாட்டேன், நீ அவளை மாதிரி பிஹேவ் பண்ண கற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் ஓகே பாஸ், நான் வந்து என்ன பிஹேவ் பண்ணோம் அப்படின்னும் போது நீ என் பக்கத்தில் வந்து உட்காரு அப்படின்னு சொல்லிட்டு சோஃபாவில் கூப்பிடுறான். ஸோ நம்ம ஹீரோயினுமே உட்காரும் போது அவன் இப்போ நான் என்ன பண்ணாலும் நீ அதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவளோட கண்ணை க்ளோஸ் பண்ணிட்டு அவன் கிஸ் பண்ணுறான். ஹீரோயின் கணத்துலேயே சப்புன்னு அரைஞ்சிட்டு அங்கே தள்ளி போயிடுறா. அப்புறம் அவள் ஐயோ நான் இவனை போய் அரைஞ்சிட்டேன், இவன் பாட்டுக்கை நான் அனுப்பி விட்டுட்டா என்ன பண்ணுறது, நான் பணத்துக்கு பிச்சை தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசித்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட பாஸ் நான் உங்களை வேணும்லாம் அடிக்கலை, நீங்கள் வந்து லிசாக்காக எவ்வளோ வந்து லாயலாக இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீங்கள் இந்த மாதிரி வேறு ஒரு பொண்ணை அவங்க நினச்சி கிஸ் பண்ணீங்கன்னு தெரிஞ்சாலுமே அவங்க எவ்வளோ வருத்தப்படுவாங்க, இதெல்லாம் தப்பு இல்லையா அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் இது ரொம்ப தப்பு தான், அப்போது நீ செக்கை ரிட்டர்ன் பண்ணிடுறீங்க, எந்த கிளம்பு, நான் என்னோட லிசாக்கு லாயலாக தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ இவன் என்னடா இப்படி சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோவை பிடிச்சி அப்படியே அங்கே தள்ளி விட்டுறா. அப்போ ஹீரோ என்ன பண்ண போகிறேன்னு கேட்கும் போது அவன் பேக்கெட்லேருந்து செக்கை திரும்ப எடுத்துக்கிட்டு அவள் பக்கத்தில் உட்காந்துட்டு பாஸ் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்குது, லிசாக்கும் உங்கள் மேலே லவ் கண்டிப்பாக கூடணும், அதனால நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னா என்னை வந்து உங்கள் கூடயே வச்சுக்க போகிறீங்க, அவங்க அப்ராட்லேருந்து திரும்பி வந்தக்கப்புறம் நான் அவங்க கூட இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கண்டிப்பாக ஜெலஸ் ஆவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க வந்து உங்கள் மேலே ரொம்ப லவ்வாக காமிக்க ஆரம்பிச்சு நீங்கள் 2 பேரும் ஒரு பெஸ்ட் கப்பிள் ஆகிடுவீங்கன்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் அதுவும் சரிதான், அப்போ நான் அதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் அப்ராட்லேருந்து வந்தக்கப்புறம் எனக்கு லிசா தான் முக்கியமாகிடுவா, ஸோ உன்னை நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு உனக்கு தோணக்கூடாதுல்ல, அதனால உனக்கு வந்துட்டேன்னா 10,000 மில்லியன் காம்பன்சேஷனும் தந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இவனை மாதிரி ஒரு மனுஷன் எங்கே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு.
அங்கேருந்து போகும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்கிட்ட ட்ரெஸ் வாங்கலாம் பணம் இல்லையே அப்படின்னு சொல்லும்போது அவன் எக்ஸ்ட்ரா பணம் கொடுத்துறான். ஸோ அவள் அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு பயங்கரமாக செலவு பண்ணி நிறைய ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கிடுறா. நெக்ஸ்டே நம்ம ஹீரோ வந்து அசிஸ்டன்ட் கிட்ட பேசும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு பாஸ் அந்த பொண்ணு உங்களோட பணத்தை ரொம்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கா, அவள் உங்களை வந்து யூஸ் பண்ணிக்க போறா, ப்ளீஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவள் வந்து லிசாக்கு சப்ஸ்டியூட்டாக இருக்கானா, லிசாக்கு இருக்க உரிமை அவளுக்கும் கொடுக்கணும், ஸோ அவள் யூஸ் பண்ணிட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து காரை விட்டு இறங்கும் போது அவள் ஸ்கர்ட் வந்துட்டு அங்கே கார்லேயே மாட்டிக்கிது. அவள் எடுக்க அவள் அதை ட்ரை பண்ணிட்டு இருக்கா. பார்த்தா அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிட்டு இருக்க, நீ வீட்டுக்குள்ளே எல்லாம் போலியா அப்படின்னும் போது வந்துட்டு இல்லை இல்லை நான் வந்து உங்களுக்காக ஒரு கிஃப்ட் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறா. நம்ம ஹீரோ வந்துட்டு இதை வாங்கலைன்னா கண்டிப்பாக அவன் மனசு கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னடா இவன் வாங்கிட்டான், நம்ம கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு திரும்ப இதை கடையில் கொடுத்து காசு வாங்கிலான்னு பார்த்தோமே அப்படின்னு அவள் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் சரி விடு, பாஸ் வந்து சந்தோஷமாக இருக்கார்ல அதுவே போதும் அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ அங்கே அசிஸ்டன்ட் வந்துட்டு இவங்க லிசா மேடம்க்கு சப்ஸ்டியூட்டாக தானே வந்திருக்காங்க, அப்போது லிசா மேடம்க்கு தெரிஞ்ச எல்லாமே இவங்களுக்கும் தெரியணும், இவங்க கண்டிப்பாக பேலட் டான்ஸ் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆமாம் ஆமாம் கற்றுக்கணும் தானே அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னது எனக்கு டான்ஸா, எனக்கும் அதுக்கும் ரொம்ப தூரமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்துட்டு பாட்டை போட்டுட்டு நீ பேலட் டான்ஸ் பண்ண அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு தானா ஒரு பாட்டு பாடி ரொம்பவே காமெடியாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. ஸோ இதை பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகிடுது. ஸோ அங்கே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு இவ்வளோ வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை உள்ளே விடுங்க, நான் அழகாக பேலட் டான்ஸ் ஆடுவேன், நான் இப்போ ஆனதை விட ரொம்பவே நல்லா ஆடுவேன் அப்படின்னு அவள் இப்போ ஆடினது நல்லா இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு இல்லை பாஸ் உங்களை உள்ளே விட்டால் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவார், நீங்கள் பேலட் டான்ஸ் கற்றுக்காமல் உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஹீரோயினுக்கு என்ன பண்ணுனே தெரியல. அங்கே பார்த்தா அவங்க ஸ்டெப் மதர் வந்து இதெல்லாம் பார்த்துடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க கிட்ட பணம் இல்லாத மாதிரி ஆக்ஷன் போட்டிருக்கா, அவள் வந்து ஒரு ரிச்சான பீப்புள் கூட வாழ்ந்துட்டு இருக்கா அப்படின்னு புரிஞ்சுட்டு அங்கே ஹீரோயின் கிட்ட வராங்க. அப்போ ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு இவங்க என்ன இங்கே வந்திருக்காங்க, இவங்களுக்கு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. அப்போ அவங்க வந்துட்டு இது என்ன ஓ வீடா, நீங்கள் தான் தங்கிட்டு இருக்கே அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் இல்லை இல்லை நான் ஆக்சுவலி இது என்னோட ஃப்ரெண்டோட வீடு, நான் அவகிட்ட கொஞ்சம் பணம் வாங்குறதுக்காக வந்தேன், வாங்க நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாங்க. எல்லாரும் ஒன்றா சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அவங்க அப்படியே மெதுவாக காசை பற்றின பேச்சு எடுக்கிறாங்க. உன்னோட தம்பிக்கு பியானோ வேணும், ஸோ அதை வாங்குறதுக்கு ஒரு 50,000 வேணும், ஸோ எங்களுக்கு செலவுக்கு கொஞ்சம் காசு வேணும், ஸோ அதனால் நீ எங்களுக்கு 1 lakh கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் என்கிட்டலாம் பணமே இல்லை, நானும் உங்களுக்கு தர முடியாது அப்படின்னு சொல்கிறா. அப்போ அவங்க ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு என்ன நீ பேசிகிட்டு இருக்க, எனக்கு தெரியும் நீ ஒரு ஓல்டு மேனை மேரேஜ் பண்ணிட்டு தானே நீ அந்த பெரிய ஹவுஸில் இருந்துட்டு இருக்க, உங்ககிட்ட பணம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அது என்னப்பா ஒரு நல்ல பொண்ணு ஒரு ரிச்சான வீட்டில் இருந்தால் ஓல்டு மேனை தான் மேரேஜ் பண்ணியிருக்கணும், ஏன் அழகான பசங்களாம் ரிச் ஃபேமிலியில் இருக்க மாட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவள் பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க பணம் கொடுக்காம நீங்கள் இருந்து விட மாட்டோம் அப்படின்னு அவங்க ரியல் புத்தியை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே போலீஸ்க்கு கால் பண்ணிட்டு இங்கே ஒரு ஃபேமிலியை கிட்னாப் பண்ணி வச்சுட்டு பணம் கேட்குறாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துறா. அங்கே அவங்க தம்பி வந்து ஃபோனை வாங்கலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோயின் இது பண்ணவே மாட்டேங்கிறா. அப்போ அவங்க அம்மா அவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி ஆக்ஷன் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணிட்டு இங்கே ஒரு பேஷண்ட் இறந்து போக போகிறாங்க, ப்ளீஸ் நீங்கள் வேகமாக வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறா. அங்கே பார்த்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து ஹீரோயின் அடிக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே கரெக்டாக நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. அப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிட்டு இருக்கதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு இவன் நம்ம கிட்டேருந்து காசெல்லாம் திருடிட்டு அவங்க அம்மா கிட்ட தான் போய் கொடுக்குறாளோ அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டன்ட் வந்துட்டு ஹீரோயினை பற்றி விசாரிச்சிருப்பாரு போல். ஸோ அந்த விஷயத்த சொல்கிறாரு. அவங்க ஃபேமிலியே ஒரு புரோக்கன் ஃபேமிலி தான், அவங்க அப்பா வந்துட்டு அவங்க அம்மாவை ரொம்ப அப்யூஸ் பண்ணி அவங்கள விட்டுட்டு வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, ஸோ இவங்க வேறு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நம்ம ஹீரோயினுக்கு துணையாக அவங்க கிராண்ட் மதர் தான் இருந்தாங்க, இப்போ அவங்களுமே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ண கூட இந்த பொண்ணுக்கிட்ட பணம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் ஹீரோக்கு புரியுது ஹீரோயின் ரொம்ப நல்லவ அப்படின்னு. ஸோ அதனால தான் இங்கே காப்பாற்றுறதுக்காக வந்திருப்பான் போல். அங்கே பாடி கார்ட்ஸ்லாம் போயிட்டு அவங்களுக்கு பாடம் புகட்டுறதுக்காக போயிடுறாங்க. ஸோ வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் சூப்பராக சமைச்சு ஹீரோ கிட்ட கொடுக்குறா. அப்போது ஹீரோ வந்துட்டு எதுக்கு இப்படி ஐஸ் வைக்கிற அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல அதனால தான். ஹீரோயின் வந்துட்டு நான் ரூமெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அப்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து இங்கே வந்து வீட்டில் தான் இருக்கலான்னு சொன்னேன், என் ரூமில் தூங்கலான்னு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு நான் மேலே இருக்க ரூமில் தூங்கிப்பேன், நான் அவங்க கூடலாம் தூங்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோ ஆக்சுவலி இப்போ நான் வந்து பார்க்கு போகணும், அங்கே ஒரு கான்ட்ராக்டை நான் முடிக்கணும், ஸோ ஒரு 10:30 போல் அங்கே வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து
கிளம்பி போயிடுறான். நம்ம ஹீரோயின் வந்து அந்த நாவலை யோசித்து பார்க்குறா. அந்த மாதிரி ஃபீமேல் லீட் வந்துட்டு மேல் லீடை பார்க்க போகும்போது தான் ஒரு ஓல்டு பர்சன் வந்து நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு அந்த பொண்ணை பிடிச்சி ரொம்ப தப்பாக நடந்துட்டு அவன் ஹீரோவுமே அவளை தப்பாக புரிஞ்சுட்டு இருந்திருப்பான் போல். ஸோ அதை யோசித்து பார்த்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ நான் கண்டிப்பாக அந்த மாதிரி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு 2 பாடி கார்டை அரேஞ்ச் பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த பாரில் என் கூடயே தான் இருக்கணும், ஏதாச்சும் ஒரு பர்சன் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாலும் நீங்கள் அவங்கள பயங்கரமாக அடித்து போட்டணும் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுமே கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடுறாங்க. அப்புறம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு 2 பாடிகார்டோடு சேர்ந்து அங்கே அந்த பார்க்கும் போயிடுறா. அங்கே பார்த்தா ஒரு ஓல்ட் பர்சன் வந்துட்டு நல்லா ட்ரிங்க் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயினை பிடிச்சிட்டு அவன் ஃபோர்ஸ் பண்ண பார்க்குறான். ஆனால் அவங்க பாடிகார்ட்ஸ் வந்துட்டு அவனை பயங்கரமாக அடித்து போட்டுடுறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க உங்களுக்கு யாருன்னு தெரியுமா, இவங்க வந்துட்டு மிஸ்டர் ஷானோட ஒய்ஃப் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆள் பயந்துட்டு சாரி மேம் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்துட்டு சாரி மட்டும் பார்த்தாது, எனக்கு காம்பன்சேஷன் ஃபீஸ் நீங்கள் பே பண்ணணும், 1 lakh இப்போவே நீங்கள் பே பண்ணுங்க அப்படின்னு அவள் வந்து ஸ்கேன் பண்ணுறதுக்காக காட்டுறா. அப்போ அவங்க பண்ண போகும்போது இதை நம்ம ஹீரோ பார்த்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிடுறான். அவன் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட நான் உனக்கு பணம் தந்துட்டு தானே இருக்கேன், நீ மித்த பர்சன் கிட்ட எதுக்கு பணம் வாங்கிட்டு இருக்க, நீ ஏன் இந்த மாதிரி பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த ஆள் வந்து என்கிட்ட தப்பாக நடந்துக்க பார்த்தான், அதனால தான் நான் அவன்கிட்ட வந்து காம்பன்சேஷன் ஃபீஸ் வாங்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இங்கே அந்த பாடி கார்ட்ஸ் கிட்டே நம்ம ஹீரோயின் வந்து யார் வந்து தொட்டாலும் அடிங்க தானே சொல்லியிருந்தான். அவன் தான் அந்த ஷான் அவங்க ஹஸ்பண்டுன்னு தெரியாமல் அந்த பாடி கார்ட்ஸ் வந்து பயங்கரமாக ஹீரோ தூக்கி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோயின் சொல்கிறா இல்லை அவரை விட்டுருங்க, அவர் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களும் சைலண்ட்டாக ஆகிடுறாங்க. அங்கே நம்ம ஹீரோ எழுந்திரிச்சிட்டு நீ எதுக்கு அந்த ஆள்கிட்ட பணம் வாங்கின அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹான் வந்துடுறான். அவன் இவளை போய் எதுக்கு நீ வந்துட்டு உன்னோட சப்ஸ்டியூட்டை ஹையர் பண்ண, இதெல்லாம் தேவையா, இவளை பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த லிசா வந்துட்டு எப்போவுமே ரொம்ப சென்டிமெண்டலாக ஆக்ஷன் போடுவா போல். ஸோ அந்த மாதிரி நம்ம ஹீரோயினும் மூஞ்சி சேடாக வச்சுட்டு இதுக்கப்புறம் நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், ப்ளீஸ் என்னை மன்னிச்சிடு அப்படின்னு கேட்குறா. ஸோ அப்போது ஹான் வந்துட்டு நீ எதுக்கு இப்போ அவளை மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்க, நீ எப்போவுமே லிசா மாதிரிலாம் ஆக முடியாது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோவுமே டென்ஷன் ஆகிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஹீரோயினும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. அப்போ ஹான் வந்துட்டு நீ பணத்துக்காக தானே இப்போ இவன் கூட இருக்க, உனக்கு நான் வந்துட்டு 600 மில்லியன் தரேன், நீ வந்துட்டு இவனை விட்டுட்டு போயிடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அப்படிலாம் என்னால் போக முடியாது, நான் வந்து ஃப்ரீயாக அவருக்கு சமையல் பண்ணி தரேன், வீடெல்லாம் நான் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் அப்போல்லாம் போக மாட்டேன், அவரும் அதுக்கு அலோவ் பண்ண மாட்டார் அப்படின்னு சொல்லும்போது ஹான் வந்துட்டு லிசா கிட்ட இருக்க குவாலிட்டி உன்கிட்ட ஒன்றாச்சும் இருக்கா, அவள் நல்லா பாட்டு பாடுவா, நல்லா பேலட் டான்ஸ் ஆடுவா, எங்கே நீ ஆடிக்காட்டு அப்படின்னு சொன்ன உடனே திரும்பவுமே அவளோட பாட்டு பாடிட்டு காமெடியாக ஒரு டான்ஸ் போட்டுட்டு இருக்கா. அதை பார்க்கும்போது இவங்களுக்குலாம் டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா லூசின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு வரா. அது ஆக்சுவலி நம்ம ஹீரோவோட தங்கச்சி போல். அவள் வந்துட்டு இவளை போய் எதுக்கு நீ சப்ஸ்டியூட்டை ஹையர் பண்ணியிருக்க, இவள் மூஞ்ச பாரு, இவள் ஆறு ஆட்டத்தை பாரு, நல்லா கோமாரி மாதிரி, இவெல்லாம் வந்துட்டு லிசாக்கு வந்து கால் தீசுக்கு கூட வர மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நான் வந்துட்டு பாத்தியா உன்னை பற்றி எல்லாரும் எப்படி பேசிக்கிறாங்கன்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்து கீழே தள்ளி விட்டுறா. அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து அவள் பாட்டு பாடுவான்னு சொன்னாங்கல்ல, ஸோ நானும் இப்போ பாட்டு பாடுறேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக பாட்டு பாடிட்டு இருக்கா. அதை கொஞ்சம் கூட கேட்க முடியாத அளவு நம்ம ஹீரோ வந்துட்டு இதுக்கு மேலே இருந்து ஏதாச்சும் பண்ணுவா அப்படின்னு அவளை அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு அங்கே லூசு கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத, உங்கள் அண்ணாவை நல்லாவே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்டே சொல்கிறான் உனக்கு பணம் வேணும் அப்படின்னா நீ என்கிட்ட மட்டும்தான் கேட்கணும், மித்த யார் கொடுத்தாலும் நீ அக்செப்டும் பண்ணக்கூடாது, கேட்கவும் கூடாது, உனக்கு புரியுதுல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காலத்தில் என்கிட்ட ஒரு நூடுல்ஸ் கூட வாங்க முடியாத அளவு நான் அவ்வளோ புவராக இருந்தேன் அப்படின்னு அவளோட ஒரிஜினல் லைஃப்பை யோசித்து பார்க்குறா. ஸோ அதில் அவளுக்கு ஒரு கிராண்ட்மா இருந்திருப்பாங்க போல், அவங்களுக்கு சாப்பாடு வாங்கி தரக்கூட ஹீரோயின் கிட்ட பணம் இல்லை. ரியல் லைஃப்லேயும் அவனோட பேரண்ட்ஸ் வந்து சரியில்லை போல். ஸோ அதெல்லாம் யோசித்து பார்த்துட்டு ஹீரோயின் வந்து அழுகிற மாதிரி கண்ணெல்லாம் வந்து ஒரு மாதிரி ரெட் ஆகிட்டு தண்ணியாக வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு நம்ம வந்து இவளை விட்டுருவோம், நம்மளை பிரிஞ்சிருவோன்னு சொல்லிட்டு தான் இவள் அழுகிறா போல் அப்படின்னு அவளை ஹக் பண்ணிக்கிட்டு நான் எப்போவுமே உன் கூட இருப்பேன், உன் கஷ்டத்துலேயும் சரி உன்னோட ஹாப்பினஸ்லேயும் சரி, நான் எப்போவுமே அவனை விட்டுட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு அதில் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு பாஸ் நான் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டேன், நீங்கள் இதை மீற முடியாது அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு அங்கே இருந்து போயிடுறான்.
நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோக்காக பிரேக்ஃபாஸ்ட்லாம் செஞ்சுட்டு அவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ சொல்றா, "உனக்கு இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறது பிடிச்சிருக்கா?" அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு, "பிடிக்காமையா? நீங்கள் தான் எனக்கு கரெக்டாக பணம் தந்துடுறீங்கல்ல. நான் உங்களுக்கு செஃப் ஆகணும்னா ஆகிடுவேன், உங்களுக்கு டிரைவர் ஆகுனா ஆகிடுவேன். எனக்கு எதுனாலும் ஓகே தான்" அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோயின் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவள் லிப்ஸ்லலாம் ஒட்டிடுது. நம்ம ஹீரோ அதை தொடச்சி விடும்போது 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்போது நம்ம ஹீரோ அவள் எதுவும் நினச்சிக்க கூடாது அப்படின்னு, "எனக்கு இந்த மாதிரி டீசென்ட் இல்லாமல் சாப்பிட்டா பிடிக்காது, அதனால தான் நான் க்ளீன் பண்ணேன்" அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம், "நீ வந்துட்டு எப்போவுமே எனக்கு லன்ச் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்து டெய்லியும் எனக்கு கொடுக்கணும், அதுக்கு நான் உனக்கு பே பண்ணிடுவேன்" அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு பணம் கொடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டான்ஸை போட்டுட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு, "இவ வந்து என்னை திரும்ப திரும்ப பார்க்கலாம், என் கூட இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ ஹாப்பி ஆகுறா போல" அப்படின்னு நினச்சிட்டு அவனும் டான்ஸ் போட்டுட்டு இருக்கான். அப்போ மெய்ட் பார்த்துட்டு, "என்னடா இவங்க 2 பேரும் லூஸாக இருப்பாங்க போல" அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படியே ஹீரோ ஸ்டாப் பண்ணிடுறான். அப்புறம் ஆஃபீஸ்க்கும் கிளம்பிடுறான். அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து லன்ச் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அங்கே ஆஃபீஸ்க்கு வரும்போது அங்கே ரிசப்ஷனில் இருக்கவங்க, "அவங்கக்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்கா? அப்பாயின்மெண்ட் இருந்தால் மட்டும்தான் சிஇஓவை பார்க்க முடியும்" அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "நான் அவங்களோட ஒய்ஃப்" அப்படின்னு சொல்ல வரும்போது அங்கே ஹீரோவோட செக்ரட்டரி அங்கே வந்துடுறாங்க. அவங்க, "நீ எதுக்கு இங்கே வந்திருக்க? யார் நீ? நீ எதுக்கு இப்போ சிஇஓவை பார்க்கணுன்னு சொல்கிற? சிஇஓவோட ஆஃபீஸ்க்கு போகிறது அவ்வளோ ஒன்றும் ஈஸி கிடையாதுன்னு" சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இந்த லஞ்சை நான் அவர்கிட்ட தரணும்" அப்படின்னு சொல்கிறா. அப்போது அவங்க வந்துட்டு, "நீ என்கிட்ட கொடு, நான் போய் கொடுத்துட்றேன்" அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் வந்து, "நான் தரமாட்டேன், நீங்கள் போய் கேட்டுட்டு வாங்க" அப்படின்னு சொன்ன உடனே அப்போது செக்ரட்டரி வந்து ஹீரோ கிட்ட, "நீங்கள் தான் போய் அந்த பொண்ணுக்கிட்ட சாப்பாடை வாங்கணுமா? அந்த பொண்ணெலாம் கொண்டு வராதான்னு" சொன்னோடனே ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு, "அவள் தான் வந்து கொடுக்கணும், போய் சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு இங்கே ரொம்ப பசியில் இருக்கான், அவனுக்கு என்ன பண்ணன்னு தெரியல. அங்கே ஒரு பிஸ்கெட் இருக்குது, அவன் எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கான். இந்த பக்கம் நம்ம ஹீரோயின் சின்சியராக கேம் விளையாடிட்டு இருக்கா. அங்கே செக்ரட்டரி போய் வந்து, "நீ முதல் சாப்பாடை கொடுன்னு" சொல்லும்போது, "இந்த கேமில் என்னை ஜெயிக்க வைங்க, அப்போ தான் நான் போவேன்" அப்படின்னு சொல்கிறா. அவங்களுக்கும் வேறு வழி தெரியாமல் விளையாண்ட ஜெயிக்க வச்சதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் ஃபுட்டை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே நம்ம ஹீரோ கிட்ட கொடுக்குறா. ஸோ அங்கே நம்ம ஹீரோ வேமா அந்த பிஸ்கெட்டை அதுக்கப்புறம் வாயெல்லாம் தொடச்சிட்டு அந்த ஃபுட்டை பார்த்த உடனே, "இவன் நமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காளா?" அப்படின்னு சொல்லும்போது அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு பில் எடுத்து வச்சுட்டு, "நான் உங்களுக்காக 2 மணி நேரம் சமைச்சிருக்கேன், ஸோ அதுக்கான பில் தான் இது. அதுக்கப்புறம் நீங்கள் எனக்கு இந்த ஸ்கேன் பண்ணி பே பண்ணிடுங்க" அப்படின்னு ஸ்கேனர் காட்டும் போது நம்ம ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு, "நான் வந்து உனக்கு பே பண்ணிடுவேன், இந்த மாதிரிலாம் பண்ண வேண்டிய அவசியம் ஒன்றும் கிடையாது" அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். அப்புறம் எங்கள் செக்ரட்டரி வந்துட்டு ஹேனோட ஃப்ரெண்டாக இருப்பாங்க போல், அவங்க கால் பண்ணிவிட்டு, "நம்ம பாஸ் வந்துட்டு இப்போ லிசாக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு பொண்ணு வச்சுருக்கால, அவர் பிடிக்கவே இல்லை, அவள் பணத்தை கறக்க தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கா" அப்படின்னு சொல்லும்போது ஹேன் வந்துட்டு, "அதுக்கு நான் ஒரு வழி வச்சுருக்கேன்" அப்படின்னு அங்கே ரவுடிஸை அரேஞ்ச் பண்ணி, "நீங்கள் வந்துட்டு அந்த பொண்ணை நல்லாவே பயம்படுத்திடணும், அவள் நீங்கள் பயம்படுத்தல அவனை விட்டுட்டு போயிடணும்" அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு காரில் அங்கே வந்துட்டு இருக்கும் போது இந்த ரவுடிஸ்லாம் போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க பாடி கார்ட்ஸ்க்கு கால் பண்ணுறா. அவங்க வந்துட்டு, "நாங்கள் வரதுக்கு கிட்டத்தட்ட 1/2 hour ஆகும்" அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் இங்கேருந்து தப்பிச்சு ஓடிடலாம் அப்படின்னு இறங்குறா. அவங்க எல்லாரும் பிடிச்சி ஹீரோயினை புள்ளி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவன் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு அவளை தப்பாலாம் டச் பண்ணிட்டு இருக்கான். அங்கே ஹான் தூரத்துலேருந்து பார்த்துட்டு, "நான் பயம்படுத்து தானே சொன்னேன், இவங்க ஏன் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க" அப்படின்னு லிமிட்டை க்ராஸ் பண்ண உடனே அவன் அங்கே போயிட்டு அவங்க கூட சண்டை போட ஆரம்பிச்சிடுறான். ஆக்சுவலி அவனுக்கு சுத்தமாக சண்டை போடவே தெரியாது போல். அப்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் வந்துட்டு, "நான் வந்து இங்கே யாரையும் சும்மா விட மாட்டேன்" அப்படின்னு பயங்கரமாக எல்லாத்தையும் அடித்து போட்டுறான். நம்ம ஹீரோயின் அவனவே பார்த்துட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் அவளுக்கே தெரியாமல் ஹீரோவை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ அவளுக்கு காலில் அடிபட்டிருக்கும் போல். வீட்டுக்குள்ளே போன உடனே அவன் வந்து மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "இன்னைக்கு என்னால் உங்களுக்கு இவ்வளோ பெரிய கஷ்டம், அதுக்கப்புறம் இது தேவையில்லாதது தான், இதனால் எனக்கு எதுவும் பணத்தை கம்மி பண்ணிடுவீங்களான்னு" கேட்ட உடனே நம்ம ஹீரோ, "இவ என்ன ஆகுனா பணம்னு சொல்லிட்டு இருக்கா" அப்படின்னு டென்ஷன் ஆகிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தா அங்கே ஹான் சண்டை போட்டதில் அவன் கண்ணில் அடிபட்டிருக்கும் போல். அவன் அங்கே வர்றான். அப்போது ஹீரோயின் வந்துட்டு, "சரி உட்காரு, நீ எனக்காக தானே இந்த மாதிரி உன் கண்ணில் ஆச்சு, உனக்கு நான் மருந்து போட்டு வரேன்" அப்படின்னு சொல்கிறா. அப்போ ஹான் வந்துட்டு, "நீ தயவு செஞ்சு ஷானை விட்டுட்டு போயிடு, உனக்கு நான் கண்டிப்பாக பணம் தரேன்" அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு, "அதெல்லாம் எனக்கு வேண்டாம், நான் வந்து ஒரு பர்சனுக்கு லாயலாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னா நான் கண்டிப்பாக அப்படி தான் இருப்பேன்" அப்படின்னு அவனுக்கு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கும்போது
அப்போ அவன் சொல்கிறான், ஷான் அப்படி கிடையாது, லிசா வந்துட்டா கண்டிப்பாக அவனை இங்கேருந்து போக சொல்லிடுவான்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு மனசுக்குள்ள லிசா வந்துட்டு அவங்க என்னோட லேடி பாஸ் ஆகிடுவாங்க, அவங்க கூட சேர்ந்துருவேன், அவங்க எனக்கு நிறைய பணம் தருவாங்க அப்படின்னு யோசிக்கிறா. அப்புறம் அவன் கண்ணில் மருந்து போட்டுட்டு இருக்கும்போது ஹான் வந்துட்டு ஹீரோயின் ரொம்ப அழகா இருக்காளே அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவனுக்கு சாப்பாடுலாம் செஞ்சு கொடுக்குறான். அவன் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவன் அங்கே ஸ்கேனர் வச்சுட்டு நீ இதில் பே பண்ணிடு நீ சாப்பிட்டதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவன் ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க நம்ம ஹீரோ வந்துட்டு ஒரு 10 டேஸ்க்கு பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போகணும் போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவா அப்படின்றதுக்காக ரொம்பவே காஸ்ட்லியான ஒரு பொக்கேவை வாங்கி வீட்டுக்கு அனுப்பி விடுறான். ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இது என்ன அவ்வளோ அட்ராக்டிவாகவே இல்லை அப்படின்னு சொல்லும்போது அங்கே மெய்ட் வந்துட்டு இல்லைம்மா இது ரொம்பவே காசு கூடின பொக்கே அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயின் வந்துட்டு இது நான் கொண்டு போய் பிளாட்ஃபார்மில் வச்சு கொஞ்சம் கம்மியாக காசு விற்றாலும் ஒரு கப்பல் கண்டிப்பாக வாங்குவாங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ கால் பண்ணுறான், இந்த மாதிரி நான் பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போகிறேன், உனக்கு அந்த பொக்கே பிடிச்சிருந்ததா அப்படின்னு. அப்போது ஹீரோயின் வந்துட்டு நல்லா தான் இருந்துச்சு, ஆனால் காசை வச்சு அதை ஃபோல்ட் பண்ணி ஃப்ளார் மாதிரி மேக் பண்ணி இன்னொரு பொக்கே பண்ணியிருந்தா அது ரொம்ப நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்க அவன் சொல்கிறான், சரி எனக்கு லஞ்ச் ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வா அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அங்கே போயிடுறா. நம்ம ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்கும் போது சொல்கிறான், கண்டிப்பாக இப்போ வந்துட்டு லிசா வந்துடுவா, அந்த பிஸ்னஸ் ட்ரிப்க்கு போயிட்டு வரும்போது லிசா என் கூட தான் வருவா, அப்போ நீ இந்த வீட்டை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு மேடம் வந்துடுவாங்களா அப்படின்னு கேட்கும்போது அப்புறம் என்ன நான் கண்டிப்பாக வந்து உன்னை இந்த வீட்டில் வச்சுப்பேன் நினச்சியா, கண்டிப்பாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நான் அவளை எதுவும் ஹர்ட் பண்ணிட்டேனா அப்படின்னு யோசிக்கிறான். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு வீட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அவள் வந்து யோசிக்கிறா, இப்போது கண்டிப்பாக அவங்க வந்துட்டாங்கன்னா அவங்கள எப்படியாச்சும் கரெக்ட் பண்ணிட்டு நான் லிசா கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் மாதிரி சேர்ந்துருவேன், அவங்க எனக்கு பணம் தருவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே பார்த்தா ஜோ வந்துருப்பா போல். அவள் சொல்கிறா, எங்கள் அண்ணனோட வீட்டை விட்டு போ, நீ பணத்துக்காக தான் எங்கள் அண்ணா பின்ன சுற்றிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்க ஃபேமிலி பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறா. ஸோ அவளுக்கு புரிஞ்சு போயிடுது ஹீரோயின் நல்லவ, அவள் வந்து பணத்தை இதுக்காக தான் சம்பாரிச்சிட்டு இருக்கா அப்படின்னு. அங்கே லூசிக்கு வந்துட்டு நம்ம ஹீரோயின் ரொம்ப பிடிச்ச உடனே அவங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. அவள் என்னோட க்ரஷை நான் மீட் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறா. அவன் வந்து ஒரு புவகாய் தான் போல். அவன் வந்துட்டு லூசியை மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பணத்தையும் அவனுக்கு உரிமையாக்கிட்டு நம்ம லூசியை வந்து தெருவில் விட்டுருக்கான். ஸோ அதை தெரிஞ்சுட்டு ஹீரோயின் வந்துட்டு அவன்கிட்ட உனக்கு காசு முக்கியமா இல்லை லூசி முக்கியமா அப்படின்னும் போது அவன் அறியாமையே எனக்கு காசு தான் அப்படின்னு சொன்ன உடனே அவளுக்கு டென்ஷன் ஆகிடுது. அவள் அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறா. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட தேங்க்யூ, நீ வந்துட்டு என்னை காப்பாற்றிட்ட, இந்த மாதிரி ஒரு பர்சன் கிட்ட இருந்த அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது பார்த்து வழியில் அவங்க அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் நின்றுட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறாங்க, எங்களுக்கு பணத்தை கூட 1 லட்சம் எங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் அதெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொல்கிறா. அங்கே லூசியுமே ஹீரோயினுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு அங்கேருந்து வரும்போது இவங்கள மாதிரி ஒரு ஃபேமிலியில் கண்டிப்பாக நல்லா வாழ்ந்திருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கே அந்த லிசா வந்துட்டா போல் அவள் கூட சேர்ந்து நடந்து போயிட்டு இருக்கும்போது அவன் இவளை பற்றி யோசிக்காமல் நம்ம ஹீரோயினை பற்றியே தான் யோசிச்சுட்டு இருக்கான். அவனை அறியாமே அவன் வந்து ஹீரோயினை லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான் போல். அவன் யோசிக்கிறான், நான் வந்து இங்கே 3 டேஸ் கிட்ட ஆகிடுச்சு, ஆனால் எனக்கு வந்துட்டு ஜியா வந்து மெசேஜ் கூட பண்ணலையே, ஒரு வேளை நான் பிஸ்னஸ் ட்ரிப் போனதில் அவள் கொஞ்சம் கோவமாக இருக்காளா அப்படின்னு யோசிக்கும் போது அவள் லிசா வந்துட்டு அவன் இன்னும் நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்கானான்னு செக் பண்ணுறதுக்கு கீழே விழுற மாதிரி போகிறா. அப்போ கரெக்டாக ஹீரோ பிடிச்சிடுறான். அங்கே பார்த்தா அங்கே நிறைய நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸ்லாம் சேர்ந்து அவங்க 2 பேர்த்தையும் ஃபோட்டோ எடுத்துடுறாங்க. அதை அரேஞ்ச் பண்ணதும் இந்த லிசா தான் போல். இந்த பக்கம் காட்டுறாங்க நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த நியூஸ் எல்லாம் பார்க்குறா. நம்ம ஹீரோவும் லிசாவும் இருக்கிறத அவள் யோசிக்கிறா, இவங்க பேர் நல்லதா இருக்குப்பா அப்படின்னு. இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோனோட அம்மாவும் ஸ்டெப் ஃபாதரும் சேர்ந்து எங்கள் பொண்ணை நாங்கள் நல்லா பார்த்துக்கிட்டோம், ஆனால் இப்போ அவகிட்ட கொஞ்சம் பணம் கேட்டால் கூட கொடுக்க மாட்டேங்கிறா, ஒரு ரிச் காய் கூட சேர்ந்துட்டு அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அவன் யோசிக்கிறான், எதுக்கு ஜியா எனக்கு மெசேஜே பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு. ஸோ இந்த நியூஸ் வந்து ரொம்ப வைரல் ஆனோடனே லூசி வந்துட்டு அவங்க அண்ணாவுக்கு கால் பண்ணிவிட்டு இவர் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கா, அவங்க ஃபேமிலியில் ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்போது ஹீரோ வந்துட்டு ஸோ இதனால தான் இவன் எனக்கு மெசேஜ் பண்ண மாட்டேறா போல் அப்படின்னு நினச்சிட்டு செக்ரட்டரி கிட்ட நீங்கள் உடனே இந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுறான். ஸோ செக்ரட்டரி வந்து வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே பார்த்தா ஹீரோயினுக்கு அது கேரே இல்லை. அவங்க அம்மா அப்பா பேசினதை பார்த்து அவள் பாட்டுக்கு ஜாலியாக இருக்கா. அப்போ அவங்க சொல்கிறாங்க, அந்த நியூஸ் எல்லாத்தையுமே கண்டிப்பாக சோஷியல் மீடியாவிலேருந்து எடுத்துடுவோம், நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்படின்னு. அப்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதனால் எதுவும் என்னோட சேலரி எதுவும் குறைஞ்சிடுமா அப்படின்னு கேட்கும்போது செக்ரட்டரி வந்துட்டு என்னடா இவ பணம் பேயா இருப்பா போல் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் மார்னிங் காட்டுறாங்க ஹீரோவோட கம்பெனிக்கு அவங்க அம்மாவும்
அப்புறம் அவங்க அப்பாவும் வந்துடுறாங்க. அவங்க பணத்தை எப்படியாச்சும் வாங்க விட மாட்டோம் அப்படின்னும் போது அங்கே ஹேன் இதெல்லாம் கேட்டுறான். ஸோ அவனுக்கு புரிஞ்சிருது ஹீரோயின் வந்துட்டு இதனால தான் பணம்ன்ட்டு இருக்கா அப்படின்னு. ஸோ அவன் வந்து ஹீரோ கிட்ட கால் பண்ணி சொல்லிடுறான். ஹீரோ நான் ஆன் தி வேல தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பக்கம் செக்ரட்டரி கிட்ட அவங்க அம்மாவும் ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு எங்களுக்கு 2 லேக் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே வந்துட்டு உங்களுக்கு எதுவும் கொடுக்க வேண்டாம், இவங்க திரும்ப திரும்ப பணம் கேட்டுகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்ல உடனே அப்போ தான் செக்ரட்டரிக்கு புரியுது நம்ம ஹீரோயின் ஆக்சுவலி ரொம்பவே நல்ல பொண்ணு அப்படின்னு. அங்கே லூசியுமே இருக்கா. அங்கே பார்த்தா அவங்க அம்மா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்காங்க. அவங்க ஸ்டெப் ஃபாதர் வந்துட்டு உன்னெல்லாம் என் ஒய்ஃப் வளர்த்தா பாரு அப்படின்னு அங்கே அடிக்கிறதுக்காக வரும்போது கரெக்டாக அங்கே ஹீரோ வந்துடுறான். அவனை போய் அவரை அடிச்சிடுறாரு. நம்ம ஹீரோ சொல்கிறான் யாரும் இங்கே இவ்வளோ இது பண்ணக்கூடாது, இங்கேருந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹீரோனை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கான். அங்கே பார்த்தா அங்கே லிசா வந்திருப்பா போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஐயோ அவரோட லவர் கூட இருக்கும் போது இவன் எதுக்கு ஏன் சைடு எடுத்துட்டு ஏன் பிரச்சனைக்குள்ளே வந்துட்டு இருக்கான், அப்புறம் எனக்கு பணம் இல்லாமல் போயிடும், இவன் தேவையில்லாத வேலை பார்க்குறான் அப்படின்னு நம்ம ஹீரோயின் வந்துட்டு இதை நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போது நம்ம ஹீரோ நீ சும்மா இரு அப்படின்னு அவளை தூக்கிட்டு போய் அங்கே சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவங்க 2 பேர்த்தையும் போலீஸ் ஸ்டேஷனில் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட உனக்கு எதுவும் அடிபட்டுருச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அப்போ ஹீரோயின் வந்துட்டு ஐயோ லிசா வேற பார்த்துட்டு இருக்கா அப்படின்னு இல்லை எனக்கு அடியெல்லாம் எதுவும் படல அப்படின்னு சொல்கிறா. அங்கே லிசா வந்துட்டு இந்த மாதிரி அவுட் சைடரான பொண்ணோட பிரச்சனைல நீ ஏன் தலையிடுற அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு அவளோட பிரச்சனை என்னோட பிரச்சனை மாதிரி தான், அவள் வந்துட்டு என் கூட தான் இருப்பா, நான் அவள் ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணுவேன், நீ டிரைவர் வந்து வீட்டில் ட்ராப் பண்ணிடுவாங்க, நான் ஜியா கூட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அவள் டென்ஷன் ஆக்கிட்டு அங்கேருந்து போகிறா. அங்கே நம்ம ஹீரோயினை உட்கார வச்சுட்டு உனக்கு எதுவும் அடியெல்லாம் படல, நீ ஏன் இந்த மாதிரி ப்ராப்ளமை என்கிட்ட கால் பண்ணி சொல்லலை, நான் உடனே வந்திருப்பேன்ல அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயின் வந்துட்டு இவன் கொஞ்சம் டாமினேட்டிங், ஸோ இவன்கிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணுறான் போல், நான் கூட இவனுக்கு எதுவும் என் மேலே லவ் வந்துச்சோன்னு பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா. ஸோ அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அதெல்லாம் பார்த்துக்கிட்டேன், இப்போ எல்லாம் சால்வ் ஆகிடுச்சுல அப்படின்னு எழுந்திருக்கும் போது நம்ம ஹீரோ வந்து ஹக் பண்ணிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கே பார்த்தா கரெக்டாக அந்த லிசா வந்துடுறா. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இதை பார்த்துட்டு நான் அந்த ஜியாவை தப்பு கணக்கு போட்டுட்டு நினைக்கிறேன் அப்படின்னு அவள் அங்கேருந்து போயிடுறா. ஸோ வீட்டுக்கு போகிற வழியில் நம்ம ஹீரோ வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் காரை ஸ்டாப் பண்ணி சொல்லிட்டு இப்போ தான் லிசா வீட்டுக்கு வந்துட்டால, நான் எப்படி உன் வீட்டில் தங்குவேன், நீ வந்து விட்டுரு, நான் வேற இடத்து தங்கிக்கிறேன் அப்படின்னும் போது நம்ம ஹீரோ அதை நீ சொல்லக்கூடாது நான் தான் சொல்லணும் அப்படின்னு அங்கே கிஸ் பண்ணுறதுக்காக க்ளோஸாக வந்துட்டு இருக்கான். கரெக்டாக பார்த்தா அவன் ரோட்டில் ஸ்டாப் பண்ணியிருப்பான் போல். பின்னாடி இருக்க ஆளுங்களாம் நான் ரோட நீ பண்ணிட்டு என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு கத்துன உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறான். ஸோ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு வந்துட்டு அவங்க அப்பா அடித்ததில் முதுகில் அடிபட்டுருங்க போல். ஸோ நம்ம ஹீரோயின் வந்துட்டு உங்களுக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு கூப்பிடுறா. ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹீரோ ஷை ஆகிட்டு வேண்டான்றான். அப்புறம் அவனுக்கு ரொம்ப பெயினாக இருக்க போல். ஓகே அப்படின்னு சொல்கிறான். பார்த்தா ஹீரோயின் மசாஜ் பண்ணுறேன்ற பேரில் என்னமோ பண்ணிட்டு இருக்கா. நம்ம ஹீரோ வந்துட்டு நீ மசாஜ் பண்ணுறியா இல்லை என்னை கொலை பண்ண ட்ரை பண்ணுறியா, என்னை விட அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது அங்கே லூசி வந்துட்டு எங்கள் அண்ணாவை நீ என்ன பண்ணிட்டு இருக்க, நீ விடுஜியா அப்படின்னும் போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்கள் அண்ணாக்கு சரியாகிடும் அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஹாஸ்பிட்டல்லேருந்து கால் வருது. இந்த மாதிரி லிசான்னு ஒருத்தர் பேஷண்ட்க்கு வந்து அடிபட்டுருச்சு, ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அப்படின்னு. பார்த்தா அந்த லிசா பொய்யா தான் சொல்லியிருப்பா போல். நம்ம ஹீரோயின் வந்துட்டு வேகமாக ஹீரோவை கிளம்ப சொல்கிறா. அவள் அங்கே போனதுக்கப்புறம் அவள் வந்துட்டு ஆக்டிங் போட்டுட்டு இருக்கா. ஜியா நல்லா இருக்காளா அப்படின்னு அவள் இறங்கும் போது கீழே விழுற மாதிரியும் ஆக்ஷன் போடுறா. நம்ம ஹீரோ வந்துட்டு அவகிட்ட தொடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணும் போது ஆனால் அவனுக்கு ஹீரோயினோட ஞாபகம் தான் வந்துட்டு இருக்க. அவன் வேகமாக அங்கேருந்து போயிடுறான். இவன் இதுக்கெல்லாம் ஒரு முடிவு காட்டணும், இல்லைன்னா இவன் வந்து அவளை மேரேஜ் பண்ணிப்பான், அப்புறம் அந்த பணம்லாம் அவளுக்குள்ள சொந்தமாக்கிடும் அப்படின்னு ரொம்ப ஜெலஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பணத்துக்காக தான் லவ் பண்ணிட்டு இருக்கா போல. இவன் கொஞ்சம் கூட நல்லவளே கிடையாது. ஸோ அங்கே அவள் நம்ம ஹீரோவோட தம்பிக்கு கால் பண்ணிடுறா. இந்த மாதிரி உங்கள் அண்ணா வந்துட்டு என்னை ஏமாற்ற ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு. அவனுக்கு வந்துட்டு சிஸ்டரின் லாவா இவ தான் வரணும்னு ஆசை போல். ஸோ அதனால ஹீரோயினோட அம்மாவுக்கும் ஸ்டெப் ஃபாதருக்கும் பணத்தை கொடுத்துட்டு நீங்கள் ஒரு லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணும், உங்கள் பொண்ணை பற்றி தப்பாக பேசணும் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அவங்களும் அதே மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோயின் வந்துட்டு யாரா இவங்களுக்கு இந்த மாதிரி பணம் கொடுத்தா இதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படின்னு பயங்கரமாக சிரிச்சு அவளுக்கு கண்ணிலேருந்து தண்ணியே வந்துடுது. அங்கே கரெக்டாக ஹீரோ வர இன்னைக்கு நான் கண்டிப்பாக ஜியா கிட்ட எல்லாத்தையும் பேசி சார்ட் அவுட் பண்ணிவிட்டு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடணும், இல்லைனா லிசா ரொம்ப கஷ்டப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பார்த்தா ஹீரோயின் வந்துட்டு சிரிச்சுட்டு அழுதுட்டு இருந்தால அதை அவன் உண்மைக்கே அவங்க அப்பா அம்மாவால் அழறா அப்படின்னு அவனுக்கு ரொம்ப கஷ்டமாகிறது.
அவன் ஹீரோயினை ஹக் பண்ணிட்டு நான் இந்த டயத்தில் போய் இவ்வளோ வீட்டை விட்டு அனுப்பணும்னு நினச்சிட்டேன் பாரு அப்படின்னு. உனக்கு எந்த ஒரு கஷ்டம்னாலும் நான் உன் கூட இருப்பேன், நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க, அவங்கள நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ அங்கே பார்த்து நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது, நம்மளை இந்த மாதிரி யாருமே பார்த்துக்கிட்டது இல்லையே, ஷான் மட்டும்தான் இந்த மாதிரி பார்த்துக்கிறான், இவன் ரொம்பவே நல்லவன் அப்படின்னு யோசிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோ செக்ரட்டரி கிட்ட கால் பண்ணி பேசும்போது அவங்க செக்ரட்டரி சொல்லிடுறாங்க, இதெல்லாம் பண்ணது உங்கள் தம்பி கூஜின் தான் அப்படின்னு. அதை பண்ண சொன்னது லிசா தான் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிடுது. அங்கே கூஜினை போட்டு பயங்கரமாக அடித்த உடனே அவன் வந்துட்டு நான் ஜியாவை லவ் பண்ணிட்டு இருக்கேன், நீ எப்படி அவளை உன் கூட வச்சுக்கலாம், உனக்கு தான் லிசா இருக்கால, நீ அவள் கூட மட்டும் இருந்தால் போதும் அப்படின்னும் போது நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிடுது. அதை எப்படி நீ சொல்லலாம் நீ ஜியாவை லவ் பண்ணுறேன்னு, அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, இதுக்கப்புறம் நீ இந்த மாதிரி பண்ணன்னு தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மிரட்டிட்டு அங்கேருந்து போயிடுறான். ஸோ அங்கே நம்ம ஹீரோயினுக்கு கால் பண்ணிவிட்டு இன்னும் 10 மினிட்ஸில் நீ லஞ்ச் எடுத்துகிட்டு ஆஃபீஸ்க்கு வந்தாகணும் அப்படின்னு சொன்ன உடனே ஹீரோயினுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க, போயிட்டு லஞ்செலாம் எடுத்து வச்சுட்டு அவள் பார்த்தீங்களா பாஸ் நீங்கள் சொன்ன டயத்துக்கு முன்னாடியே நான் வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு அவளை இழுத்து மடியில் உட்கார வச்சுட்டு அப்படி என்ன உன்கிட்ட இருக்கு, கூஜினுக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு கூஜினா அது யாரு, எனக்கு அப்படிலாம் யாரையுமே தெரியாது அப்படின்னும் போது நம்ம ஹீரோ ஒரு வேளை அவன் ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருக்கான் போல அப்படின்னு யோசிச்சுட்டு நம்ம ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக வந்துட்டு அவளை கிஸ்ஸும் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் நீ என்ன மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போகிறோம், வேற யாரும் ஞாபகம் வச்சுக்க வேண்டாம் அப்படின்றான். ஹீரோயின் ரொம்ப பயந்துட்டு வேகமாக வெளியில் ஓடி போயிட்டு நான் லூஸ் ஆகிட்டேனா இல்லை அவன் லூஸ் ஆகிட்டானா அப்படின்னு யோசிக்கிறா. இங்கே நம்ம ஹீரோ அவளை ஏன் நான் இப்போ நான் கிஸ் பண்ணேன், நான் ஏன் இந்த மாதிரி பண்ணேன் அப்படின்னு, இதை பற்றி நீ வெளியாகிட்டேச்சும் சொன்னேன்னா உன் சேலரியை நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு மெசேஜ் பண்ணுறான். நம்ம ஹீரோயின் நான் போய் சொல்லுவேண்ணா அப்படின்னு வேகமாக அவன் இங்கேருந்து போயிடுறா. நம்ம ஹீரோ கம்ப்யூட்டரில் சர்ச் பண்ணுறான் ஒரு வேளை நான் அவளை லவ் பண்ணிட்டு இருக்கேனா அப்படின்னு. ஸோ அவனுக்கே புரியல அவன் எப்படி அவ்வளோ கிஸ் பண்ணான் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நம்ம ஹீரோயின் அப்புறம் இந்த லிசா அப்புறம் கூஜின் நிறைய பேர் சேர்ந்து அங்கே டின்னருக்கு போகிறாங்க போல். நம்ம ஹீரோயின் கிட்டேருந்து மெசேஜ் வருது டின்னர் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னா. ஸோ லிசா கிட்ட சொல்லிட்டு நான் வந்துட்டு ஜியாவையும் இன்வைட் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோயினுக்கு கால் பண்ணி வர சொல்கிறான். ஸோ ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு லிசாவை கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இம்ப்ரெஸ் பண்ணிடணும் அப்படின்னு வாங்க போயிட்டு லிசா கிட்ட பேசிகிட்டு இருக்கா. பட் அவளுக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, நம்ம ஹீரோயினை ரொம்பவே இன்சல்ட் பண்ணிடுறா. ஸோ வீட்டுக்கு போயிட்டு ஹீரோயின் ரொம்ப புலம்பிட்டு இருக்கா, ஐயோ எனக்கு வந்து இப்படி ஆகுது, லிசாக்கு என்ன பிடிக்கல போல, அப்புறம் எப்படி எனக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு நான் வந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன், நான் வந்து லிசாக்கு ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா நான் உனக்கு ட்ரூவாக இருக்கணும், நான் லிசாக்கு தான் ட்ரூவாக இருக்கணும் என்னை பொறுத்தளவு. ஸோ உனக்கு நான் காம்பன்சேஷனாக 10 மில்லியன் தரேன் அப்படின்னு அங்கே செக்கை வச்சோடனே ஹீரோயினுக்கு பயங்கர சந்தோஷமாகிறது. அவன் சொல்கிறான் உன்னோட சேஃப்டி காரணமாக இந்த வீடையுமே நான் உன்கிட்டே கொடுத்துட்றேன் அப்படின்னு அவன் அங்கேருந்து போக போகிறான். ரொம்ப சந்தோஷமாகிட்டு வித்தியாசமாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கா. ஸோ அவன் நான் இவளை பிரிஞ்ச ஹார்ட் ப்ரோக்கனில் தான் இந்த மாதிரி பண்ணுறா போல அப்படின்னு நினச்சிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். அப்புறம் பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து ஒரு பார்ட்டிக்கு வரேன், அங்கே வந்துட்டு அவகிட்ட பணம் இருக்கனால அவளையுமே இன்வைட் பண்ணியிருப்பாங்க போல். அவள் ஸ்டார்ட் அப் கம்பெனியும் ஆரம்பிச்சிருக்கா. அங்கே நம்ம ஹீரோ வந்து அவனை பார்க்கறதுக்காக தான் ஹீரோயின் இங்கே வந்திருக்கா அப்படின்னு பேசுறதுக்காக போகும்போது ஹீரோயின் அவனை தள்ளி விட்டுட்டு அங்கே லிசாவை போய் ஹக் பண்ணிட்டு நீ நல்லா இருக்கே அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவள் அங்கேருந்து போயிடுற. ஹீரோக்கு ஒன்றும் புரியலை. ஸோ அதுக்கப்புறம் அங்கே லிசாவோட பர்த்டே பார்ட்டி வருது, இன்வைட்டே பண்ணாமல் அங்கே ஹீரோயின் கிஃப்ட்லாம் வாங்கிட்டு வந்துடுறா. அங்கே நம்ம ஹீரோ வந்துட்டு இவன் ஏன் இங்கே வந்திருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அங்கே ஹீரோயின் வந்துட்டு சில மெம்பர்ஸ் கூட பேசிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் ஆகிட்டு நீ நான் லவ் பண்ணுறதானே அதனால தானே என் முன்னாடி திரும்ப திரும்ப வந்துட்டு இருக்கா, இந்த மாதிரி நிறையா பர்சன் கூட நீ பேசக்கூடாது அப்படின்னும் போது ஹீரோயின் வந்துட்டு அவன் மொபைலில் காமிச்சிட்டு ஃபஸ்ட் எனக்கு பே பண்ணால் தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி செய்க காட்டுறா. நம்ம ஹீரோக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. அங்கே பார்த்தா இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லிசாக்கு ஜெலஸ் ஆகிட்டு அவள் ஹீரோவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறா. இங்கே பார்த்தா நம்ம லிசாக்கு ஒரு ஸ்டெப் சிஸ்டர் இருந்திருப்பா போல், அவளுக்கு லிசாமா சுத்தமாக பிடிக்காது. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்டே வந்துட்டு நீ வந்து அவளை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு புரியுது, எனக்கும் அவளை சுத்தமாக பிடிக்காது, ஸோ என் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணேன், நான் இப்போ அவளுக்கு ஒரு ட்ரக்கை கலந்து கொடுக்க போகிறேன், அதை வந்து ஒரு ஓல்டு பர்சன் கூட அவளை தங்க வைக்கணும், அதுதான் என்னோட பிளான் அப்படின்னு சொல்லும்போது இதில் ஹீரோயினுக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே இல்லை போல். ஸோ அதனால அந்த ட்ரக்கை அவளோட ட்ரிங்க்லேயே கலந்து விட்டுறா நம்ம ஹீரோயின். ஸோ இந்த லிசா இதெல்லாம் கேட்டுட்டு வந்துட்டு அவங்க ஒரு பெரிய சீனே க்ரியேட் பண்ணிடுறா. இவ வந்துட்டு தப்பானவ, என்னை தப்பாக போர்ட்ரேட் பண்ண பார்க்கல, என்னோட ஸ்டெப் சிஸ்டர் கூட
கூட சேர்ந்துட்டு அப்படி இப்படின்னு நம்ம ஹீரோயின் எக்ஸ்பிளைன் பண்ண வரா. பட் நம்ம ஹீரோ அதுக்கு இடமே கொடுக்காம, நீ இவ்வளோ கேவலமானவன் நான் நினச்சி கூட பார்க்கல, என்னை பிடிச்சிருக்குன்னா நீ அக்செப்ட் பண்ணிக்கலாம், ஆனால் லிசாவை இப்படி போர்ட்ரேட் பண்ண வேண்டிய அவசியம் என்ன இருக்குது அப்படின்னு அவன் பேசுகிறான். நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அவள் அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிட்டு பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. பிகாஸ் அங்கே ஷான் வந்துட்டு இவளை நம்பவே இல்லைல்ல. ஸோ அவளுக்கே தெரியாமல் அவள் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா இல்லையா, அவளுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த பக்கம் நம்ம ஹீரோக்கு ஃபுட்டேஜ் கிடச்சிருது. நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மாதிரி பண்ணல, அவள் வந்துட்டு அந்த ட்ரக்கை வந்து ஸ்டெப் சிஸ்டரோட ட்ரிங்க்லேயே தான் கலந்துருக்கா அப்படின்னு. ஸோ அவனுக்கு புரிஞ்சு போயிடுது, இங்கே அந்த லிசா தான் எல்லாமே பொய் சொல்லிட்டு இருக்கா அப்படின்னு. அவள் உடம்பு சரியில்லாத மாதிரி ஹாஸ்பிட்டல்லையும் இருக்கிறா போல். ஸோ அங்கே நம்ம ஹீரோ போயிட்டு, நீ ரொம்ப மோசமானவ, என்கிட்ட பணத்துக்காக தான் இருக்கிறேன்னு எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு, திரும்ப என் பின்னாடி வராது அப்படின்னு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக போயிடுறான். அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து எல்லா பணத்தையும் போட்டு பார்த்துட்டு அங்கே நாவலில் இருக்க வேர்ல்ட் சிஸ்டம் கூட பேசிகிட்டு இருக்கா. நான் எப்போ என்னோட வேர்ல்டுக்கு போகணும், எனக்கு அங்கே போகணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு. அப்போ அந்த சிஸ்டம் சொல்லுது, நீ வந்து இன்னும் இதை ஃபுல்ஃபில்லே பண்ணலை, அங்கே மேல் லீட் வந்துட்டு கண்டிப்பாக உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணணும், முன்னாடியே அது நடந்துருந்துச்சுன்னா நீ எப்போவும் உன்னோட வேர்ல்டுக்கு போயிருக்கலாம் அப்படின்னும் போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். அவன் ஹீரோயின் கிட்ட, நான் புரிஞ்சுக்கிட்டேன், எனக்கு உன் மேலே தான் ஃபீலிங்ஸ் இருக்குது, நான் உன்னை தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன், நான் எப்போவுமே விட்டுட்டு போக மாட்டேன், அந்த லிசா என் கூட பணத்துக்காக தான் இருந்திருக்கா, ஆனால் நீ தான் என்னை நல்லா பார்த்துக்கிட்டு இருந்திருக்க, என் பணத்தையுமே நீ அவ்வளோவா யூஸ்லாம் பண்ணல அப்படின்னு அவங்க அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோயினும் கன்ஃபர்ஸ் பண்ணிடுறா, அவளுமே அவனை லவ் பண்ணுறான் அப்படின்னு. பட் இது எப்படி சாத்தியமாகும், இவன் வந்து எங்கள் நாவலுக்குள்ளே இருக்க ஒரு கேரக்டர், நம்ம ஹீரோயின் வந்துட்டு ஒரிஜினல் வேர்ல்டில் இருக்க பொண்ணு இல்லையா. ஸோ அதை எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஹீரோவால் நம்பவே முடியல. அப்போது அங்கே சிஸ்டம் சொல்லுது, இது வேணும்னா நீங்கள் 2 பேருமே ஒரிஜினல் வேர்ல்டுக்கே போயிடலாம், ஸோ நீங்கள் வந்து அங்கே சந்தோஷமாக வாழலாம் அப்படின்னு. ஸோ நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாகிட்டு ஸோ ஒரிஜினல் வேர்ல்டில் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னுமே அந்த ஃபுட் டெலிவரி கேர்ளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கா போல். ஒரு பெரிய கம்பெனியில் போயிட்டு இந்த நாவல் வந்து நம்ம ஹீரோயின் போனதுக்கப்புறம் என்ன நடந்துச்சோ அதெல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம ஹீரோயின் அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்காக கேட்குறா. அப்போ அவங்க நம்ம ஹீரோயினோட ஃபுட் டெலிவரி கேர்ள் தான் அப்படின்றனால அவள் வந்துட்டு பணம் கொடுக்காம கம்மியான காசுக்கு தான் வாங்கிப்போம் அப்படின்னு அந்த ஆள் ஓவராக பேசிகிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஹீரோ வந்துடுறான். ஸோ ஷாம் வந்துட்டு அந்த நாவலில் வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தான், இங்கே வந்தோடனே அவனுமே பெரிய ஆளாக தான் இருக்கிறான் போல். ஸோ அங்கே வந்தோடனே அவர் பயந்துட்டு, ஐயோ நீங்கள் வந்து என்னோட ஒய்ஃபா, என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல, நான் கண்டிப்பாக இதை நிறைய காசுக்கே அக்செப்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னும் போது ஹீரோயினுக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நாவலில் இந்த லைஃப் மாதிரியே நம்ம எங்கேயும் வாழ்ந்துட்டு இருக்கோம், எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னும் போது ஹீரோவுமே அவளை ஹக் பண்ணிக்கிறான். இதோட ஹாப்பி எண்டிங்காக இந்த மூவி முடிஞ்சிருது. கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.